இன்றைக்கி பட்டர் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இட்லியை செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இட்லி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 4 டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் இட்லி பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. பருப்பு பொடி சேர்க்குறனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக தாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம், நிறைய சேர்க்க வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற 4 இட்லி பீஸை அப்படியே இதில் வச்சுருங்க. மேலே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை தூவிக்கங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இட்லி மேலே மசாலா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே 4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்லி பொடி இதுக்கு மேலேயும் தூவி அப்படியே நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு முடித்தோடனே சூடாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பட்டரும் நல்லா உருகி மசாலாவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.